ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்வினை வைத்து சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்து விட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நடக்கின்றது என்பது, ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் நீ கட்டாயமாக இதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கான வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காக உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கான நல்ல வாக்கினையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக உன் இல்லத்திற்கு நான் வந்த பொழுதுதான் அந்த ஒரு பொருளை நான் கண்டு கொண்டேன். இது எப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுது, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் இதனை மறைமுகமாக வைத்து சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலத்தை புறக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே. ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் நீ இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானி. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதனால்தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன் அம்மா இதனை நான் தெளிவாக சொல்லும் பொழுது நீ காது கொடுத்து கேள் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விட மாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள்? அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுது கவனமாகத்தான் பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் வருகின்றார்கள் என்றால் உன்னுடைய
உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுவதுமாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்கள்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லிவிட மாட்டேன். நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் அடையாளப்படுத்தி விட மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது என் பிள்ளையே. அப்பொழுது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தால் நீயாக ஆர்வத்துடன் இவர்களிடத்தில் நீ பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போல உணர்வு பூர்வமாக நடித்து கொண்டு துடித்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனையும் கேட்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகின்றார்கள் என்றால் அவர்களின் குணம் உண்மையான குணம் என்பதனை நீ அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கின்றது என்று நீ ஒரு நாளும் தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதனை மாற்றி சொல்லி விடுகின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்கள் இடத்திலேயே தெரிவித்து விடுகின்றார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ இன்று மறந்துவிடாதே. நீ எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் நீ பேசியதை ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் தாயானவள் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினையும் உருவாக்கி கொடுக்கின்றேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்க போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் செல்ல குழந்தையே, இந்த விஷயத்தில் உன்னிடத்தில் தவறு இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே தவறு இல்லை என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் அம்மா உனக்கு உடன் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா என்னுடைய தீபத்தினை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? அதிலும் என்னுடைய தேங்காய் தீபத்தினை நீ பார்த்திருக்கின்றாய். என் குழந்தையே, இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று சொல்லப் போகின்றேன். இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது.
என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் உண்மை. என் செல்ல பிள்ளையே, இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, அந்த இரத்த உறவு யார் என்று உன்னிடத்திலே அடையாளத்தை சொல்லிவிடுகின்றேன். நீ நிச்சயமாக அது யாரென்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதுமே கள்ள கவனம் தெரியாமல் யாரிடத்திலும் எதை சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற சூதுவாது தெரியாமல் எப்பொழுதுமே வெளிப்படையாக எல்லாவற்றையுமே பேசக்கூடிய தன்மையானவராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும், சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதுமே பிடிக்காது. இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சில நாட்களுக்கு பிறகு இவர்களின் கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டு இவர்களை மோசம் என்றும் சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என் தங்க குழந்தையே, இவர்களினுடைய இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். ஆனால் போக போக அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, எப்பொழுதும் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதனை நீ உறுதியாக சொல்லிவிட்டுதான் நினைத்துவிட்டுதான் பேச வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில்தான் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதுமே பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, இதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய். என் தங்க பிள்ளையே, நான் சொல்கின்ற இரத்த உறவானது அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரு உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் அவர்கள் உணரவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இவர்களினுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள். நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய். ஆனாலுமே அவர்கள் உன்னை விட அந்த உறவுக்கு தான் மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரை பழகி கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, ஒருவரினுடைய இல்லத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதனை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா? அது மட்டும் அல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இதுபோன்று தீய எண்ணங்கள் கொண்டவர்களினிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாது அல்லவா? என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனை என்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களினிடத்தில் நாம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ அவர்களினிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் இவர்கள் எல்லாம் திருந்துவதாக இல்லை. என் தங்க பிள்ளையே, இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடித்ததற்கான காரணமும் ஒன்றுள்ளது.
அது என்ன தெரியுமா? அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவுதான். இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பொழுதை போக்குகிற எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகிறது. அதை மற்றவர்களோடு சொல்லி பேசி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியில் சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை நீயாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்போதுமே மற்றவர்களின் வேதனைகளுக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களினுடைய வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் நாம் சந்தோஷப்படுவதும் கொண்டாட்டத்தில் குதூகலிப்பதும் தவறான விஷயம் அல்லவா? என் செல்ல பிள்ளையே, இப்பொழுதாவது இந்த அம்மா சொன்ன அந்த தீய சக்தி யாரென்று நீ தெரிந்து கொண்டாயா? அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி. உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே அல்லது உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திருப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் உடைந்து போய்தான் இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, இவர்களிடத்தில் சென்று நீ கேட்டுவிடலாமா? எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிடலாமா? ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட உனக்குள்ளே தோன்றுகிறது. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நாள்தோறும் ஆதங்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா? தன்னோடு பழகுகிறவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்களே என்று மனவேதனை அடைகின்றாய். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது வரை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, சரி, பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகிறார்களே, மற்றவர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகிறார்களே என்ற கோபமும், அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுவாயோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ என்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியெல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது உன் அம்மா உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா? இது போன்ற மனிதர்களினுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது. ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தேதான் தீரும். அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் ஊட்டுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்களின் முதலாவது வேலையாக வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு பொழுதுமே செய்ய முடியாது. என் தங்க குழந்தையே, இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளதான் போகிறார்கள். தன்னுடைய பேச்சினாலேயே இவர்கள் மற்றவர்களினிடத்தில் கெட்ட பெயரை வாங்கத்தான் போகிறார்கள். எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நல்லவர்கள் போல நடிக்க முடியாது என்பதைத்தான் உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கிறேன்.